ஹாய் வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு ரசம் வச்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போதான் வேலையை முடிச்சுட்டா எம்மூட்டு வேர்க்குது பாருங்கள். இன்றைக்கி ஒரு ரசம் வச்சுருக்கிறேன். நீங்கள் அந்த ரசம் என்னென்னு நீங்களே கண்டுபிடிங்க மக்களே. இங்கே பாருங்கள், இந்த ரசம் எப்படி தகன்னு எண்ணெயாட்டம் இருக்கா? இங்கே பாருங்கள், மிதக்குதா? இது என்ன ரசம்னு பாருங்கள், நெத்திலி கருவாட்டு ரசம். நெத்திலி கருவாட்டு ரசம். இந்த நெத்திலி கருவாட்டில் அப்படி வெறும் சதையாத்தாங்க இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. போட்டனே பகுதி கரைஞ்சிருங்க பாருங்க, கரைஞ்சிருச்சு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கருவாடு, நல்ல நீளமான நெத்திலி கருவாடு போட்டேன். நெத்திலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரைஞ்சிருச்சு பாருங்க. தெரியுங்களா? எவ்வளோ நீளமாக போட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நெத்திலி கருவாடு. இந்த இது வந்து தண்ணியாக வைக்கணுங்க. தண்ணியாக வச்சாக்கா இது நல்லாயிருக்கும். நல்லா வந்து இந்த கருவாட்டு ரசம் வந்து நல்லா ஜீரகத்தை வந்து நல்லா கையில் வந்து நல்லா நசுக்கி அப்படியே மேலே தூவி விட்டுட்டு, இது வந்து நான் வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் வந்து நல்லா ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கீறி போட்டு நல்லா வதக்கி விட்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி சைஸ் போட்டு, ஒரு புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு, ஜீரகத்தை நல்லா நசுக்கி போட்டுவிட்டேன். ஆனால் இதுக்கு மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தாங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா, சும்மா காட்டமாக இருக்கும் அந்த பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகா தான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாப்பொடி வந்து இது கம்மியாக போடணும், பச்சை மிளகா வந்து தூக்கலாக போடணும். அப்போ தான் அந்த பச்சை மிளகா வாசனை செம்மையாக இருக்குது. அந்த பச்சை மிளகா வாசனைக்கும் இந்த நெத்திலி கருவாடு அந்த வாசனைக்கும் சேர்ந்து ரெண்டும் சேரும்போது வாசனை வரும் பாருங்க, டேஸ்ட்டு வரும் பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு எங்களுக்கு சாப்பாடு இந்த பயிருக்கு சாப்பாடு. இது வந்து சாம்பார், பழைய சாம்பார் கொஞ்சம் சூடு பண்ணேன். இது பார்த்திங்கன்னா அங்கே வருங்க, பயிருக்கு வந்து சிக்கன் சூப்பு. பார்த்திங்களா, பைரவுக்கு வந்து சிக்கன் சூப்பு தாங்க வச்சுருக்கிறேன். இதில் தான் நீ வந்து அவருக்கு கொடுக்கணும். தூங்கிட்டு இருக்கிறாரு துறை. எங்கே பார்த்திங்கன்னா பால் காய வச்சாச்சு. இது வந்து இது கொஞ்சம் ஒரு கூட்டு. இது பார்த்திங்கன்னா பழைய சோறுங்க பாருங்கள். பழைய சோறு எப்பயுமே என் வீட்டில் கொஞ்சம் வந்து பழைய சோறு இருக்கும். அப்போ தான் வந்து இந்த கூழ் நான் வச்சுருக்கிறேன். கம்மங்கூழ் தான் வச்சேன். அந்த கம்மங்கூழுக்கு வந்து கரைக்கிறதுக்கு அந்த பழைய தண்ணி ஊற்றுவேன். இவ்வளோ தான். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னி வந்து போய் தான் என்னுடைய வந்து தைக்கிற வேலையை வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம்னு இருக்கேன் இன்றைக்கி. எப்பயுமே வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு ஒரு ஜாக்கெட் அடிச்சிடுவேன். ஒரு ஜாக்கெட் தைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து அடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்போ சாப்பிடும்போது மணி 10 மணி ஆயிருமா. பயிருக்கு சோறை ஊட்டி விட்டுவிட்டு அப்படியே நானும் சாப்பிட்டு அடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் தைக்க உட்காந்துக்கிடுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், இந்த கருவாட்டை எனக்கு இப்போயே வச்சு ஊறுதுங்க. நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். நான் பல்ல விலைக்கு சாப்பிட போகிறேங்க பாருங்கள். எம்பிட்டு நேரம் நான் அதை பார்த்துட்டே உட்காந்துருக்குறாரு. சரி இரு, கொஞ்சம் நேரம் நானே வந்து உனக்கு ஊற்றி சாப்பிட்றேன், சரியா? இந்த கருவாட்டு குழம்பாலும் சரி, கருவாட்டு ரசமாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தைக்கிறதுலாம் அப்புறம்தான், சாப்பாட்டுக்கு அப்புறம்தான். மெயினாக வந்து சாப்பாடு முதல் சாப்பிட்டு தாங்க நான் போய் தைக்கவே போகிறேன். பாருங்கள், எங்கள் பைரவு தூங்கிக்கிட்டு இருக்கேன். அவனை வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறியான், கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறியான். என்ன பண்ணுறியான்னு பார்க்கலாம் மக்களே. இங்கே பாருங்கள், நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. இங்கே பாருங்கள், எந்திரிச்சு வாடா, மணி 10 போகுது. எம்பிட்டு நேரம்? இங்கே பாருங்கள், முடிக்கிறத பாருங்கள். இவனை என்னங்க விடுறதுங்க பாருங்க. தூக்கி சொரிஞ்சு விடு. இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தால் இவருக்கு வந்து ரொம்ப சுகமாக இருக்கும். இப்படியே சொரியணும். இப்படி இன்னும் சுகமாக தூங்குவார் பிள்ளை. என்னங்க பண்ணுறதுங்க பாருங்கள், எந்திரிக்க மாட்டேங்கிறியான். தூங்கட்டும் செத்த நேரம். நம்ம வந்து அடுத்து சாப்பிட போகிறேன். பல்ல வலிக்கிட்டு அப்போ அதையே வந்து வாயை கொப்பளிச்சிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு, இன்றைக்கி காலையில் தலைவலி பயங்கரமாக இருந்துச்சு, வச்சுட்டு குடிச்சுக்கிட்டேன். கவச்சிக்கிறாதீங்க, தலைவலி தாங்க முடியலனால இப்போ சாப்பிட போகிறேன். நல்லா சாப்பிட போகிறேன். எங்கேருந்து வேர்த்து ஊற்றுதுங்க இந்த ரூமில். என்னங்க சமையல் கட்டுக்குள்ளே வந்தாவே, இப்போ தாங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வந்தாவே அப்படியே தகன்னு தகிக்குது இந்த ரூம். வந்து எக்ஸசைஸ் பண்ண கூடாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பாய் மக்களே, நீங்கள் இன்றைக்கி நான் சாப்பிட்டு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். கருவாட்டு ரசம் மூட்டு வாசனை. இந்த மூடியை திறந்தா போதுங்க, அவ்வளோ ஒரு வாசனை.
இந்த கருவாடு உண்மையிலே வந்து நானும் நிறைய கருவாட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். அந்த இதெல்லாம் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா அந்த இது வரும்போது வாசனை வரும். ஆனால் இந்த கருவாடு போட்டு ஒரு கொதியிலேயே அவ்வளோ ஒரு வாசனை, செம்ம வாசனை. வீட்டுக்காரர் என்னடி குழம்பு வச்சு இம்முட்டு இங்கே வரைக்கும் இப்போ பெட்ரூம் வரைக்கும் வாடை வருது அப்படின்ட்டு இருந்தார். செம்மையாக இருக்கும். பாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு ரசம், அது நெத்திலி கருவாட்டு ரசம் சாப்பிட போகிறேன் பாய் மக்களே.